ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஸோ பசங்களா, இது ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன். ஏன்னா இன்னைக்கு நான் பேச போகிறது உங்களுடைய MVSAT எக்ஸாம் பற்றி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இந்த செஷனில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பசங்களா, MVSAT நம்மளோட மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் 2024 இந்த வருஷம் நடக்க போகுது. அதில் நீங்களாம் பங்கேற்கலாம், நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ், என்ன அட்வான்டேஜஸ், இந்த எக்ஸாம் என்னது, எதுக்கு நீங்களாம் எழுதணும், அது எல்லா பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? Shall we all get started? Are you all ready? Sunil, no problem Sunil. I was happy to be there. Surya, yes Surya. Hi Anirudh, nice to see you. Surya, கண்டிப்பா I will show you everything. So பசங்களா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். என்னோட பேர் ஷிமோன் ஜோசப். நான் உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் இன்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நம்மளோட JEE மெயின்ஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அதில் நான் தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ரேங்க் 5 எடுத்தேன். அப்புறம் JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணி நம்ம சென்னையில் இருக்க IIT மெட்ராஸ், இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ், அங்கே தான் நான் படித்தேன். படித்து முடிச்ச பிறகு எனக்கு டீச்சிங்னு ஒரு ஆசை. அதனால தான் அவங்க எல்லாருக்கும் இந்த சேனல் மூலயமா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, சார் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பசங்களா, மை ஜேர்னி ஸ்டார்டட் வித் an ஆல் இண்டியா எக்ஸாம். ஸோ என்னோட ஜேர்னி ப்ரிப்பரேஷன் நான் 7th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தேன். என்ன சார் சொல்கிறீங்க, 7ஆம் கிளாஸ்லேவா? எஸ், 7th முடிச்சுட்டு 8th போகிறப்போ அப்போ தான் நான் என் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். நம்மளோட IIT JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே. அதில் எப்படின்னா, முதலாவது ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா என் ஸ்கூலில் நான் நல்லா தான் படித்தேன். என் ஸ்கூலில் ஐ யூஸ் டு டூ வெரி வெல். என் பேரண்ட்ஸ்லாம் ஹாப்பி. ஸ்கூலில் நான் 2nd ரேங்க் 3rd ரேங்க் அப்படி எடுப்பேன். ஸோ ஐ யூஸ் டு திங்க், போதுண்டா நான் என் ஸ்கூலில் கெத்துன்னு. ஆனால் ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுகிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ கம்மியாக படிச்சிருக்கேன், என் கிளாஸில் நிறைய பேர் என்னோட நல்லா படிக்கிறாங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால தான் ஆல் இண்டியா எக்ஸாம் ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேயே நீங்கள் 8th 9th 10th 11th 12th எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியும். ஸோ எல்லாருமே எழுதலாம் பசங்களா. திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியாவில் 2.5 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. இந்தியாவில் இந்த எக்ஸாம் மொத்தம் 2.5 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. ஸோ அவங்க மத்தியில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் தருவாங்க. உன் ஸ்ட்ரென்த் என்ன, உன் வீக் ஏரியா என்ன, நீ எங்கே இன்னும் அதிகமாக படிக்கணும், நீ எங்கே இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே they will help you to realize and you can work on that. And அது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் நிறையா ஸ்காலர்ஷிப், நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாமா? Shall we all get started? அனிருத், பரவாயில்லடா, ட்ரை பண்ணி பாரு. லெட்ஸ் ட்ரை அண்ட் see, there's no harm. நீ எப்படி பண்ணுறேன்னு அட்லீஸ்ட் உனக்கு தெரிய வரும். அண்ட் அது மூலியமா யூ மைட் கெட் மோட்டிவேட்டட் டு ஸ்டடி மோர். ஓகே? ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது சார்? இந்த வீடியோக்கு கீழேயே முதல் லிங்க் பசங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாருமே எழுதலாம். 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே, ஃபார் எவ்ரிபடி இந்த எக்ஸாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் ஆன்லைனில் எழுதலாம், ஆஃப்லைன் கூட எழுதலாம். ஆஃப்லைன் எங்கே சார்? ஆஃப்லைன் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, இந்த 4 இடத்துல ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்கு. அண்ட் ஆன்லைன் நீங்கள் எங்கேனாலும் உங்கள் வீட்டிலேருந்தே எழுதலாம். சரியா? வெரி குட். ஸோ பசங்களா, ஸோ இதெல்லாம் தான் வேதாந்தோட டாப்பர்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, வேதாந்து ஒலிம்பியாட்ல கோல்டு மெடல் இந்த வருஷம் 2 ஒலிம்பியாட்ல. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலடா. How many of you understand இது எவ்வளோ கஷ்டம்னு? ஒலிம்பியாட்னா இந்தியாவிலே 6 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பயாலஜி ஒலிம்பியாட்ல
6 பேர் தான் இந்தியா ஃபுல்லா. ஆஸ்ட்ரோனமி ஒலிம்பியாட்ல 6 பேர் தான் இந்தியா ஃபுல்லா. அந்த 6 பேர்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கோல்டு மெடல் இந்தியாக்காக ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம எப்படி ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்றோமோ அது போல இது அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல், வெறும் இந்தியாக்குள்ள இல்லை. இன்டர்நேஷனலே டஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்கூல் பசங்களுக்கு. அதுலயும் வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஷைன்ட். அண்ட் இவங்கெல்லாம் எம்வி சாட் டாப்பர்ஸ். சின்ன வயசுல இவங்க 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல எம்வி சாட்ல டாப் ரேங்க் எடுத்தவங்க. ஓகேவா? அண்ட் இதான் வேதாந்தோட ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் டாப் ரேங்க்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. அண்ட் நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ். The reason why I'm showing this is இந்த பசங்க எல்லாருமே they all gave MVSAT when they were in 9th 10th 11th and அது மூலமா தான் they started working hard, putting a lot of effort. அவங்க ஜர்னி ஆரம்பிச்சது ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம்ல இருந்து. அண்ட் இது ISI இன்ஸ்டிடியூட் ஆல் இந்தியா ரேங்க் 1 வேதாந்து ஸ்டூடெண்ட். ஸோ திஸ் இஸ் வை we need to know where we stand பசங்களா. ஏன்னா இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் இன் அ வே தட் யூ ஹவ் டு கம்பீட் அமாங்ஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜேஇனாலும் நீட்னாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எதுனாலும் யூபிஎஸ்சி என்ன எக்ஸாம் எடுத்தாலும் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதாது. வெறும் ஸ்கூல் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி குவார்டர்லி மிட்டம் மட்டும் போதாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். அதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வில் ஓப்பன் யுவர் மைண்ட். நீ இந்த எக்ஸாம் எழுத போகிறப்போ நிறையா பசங்க பார்ப்ப. ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் பல லட்சம் பேர் எழுத போகிறாங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ யூ வில் கெட் எக்ஸைட்டட், யூ வில் கெட் மோட்டிவேட்டட் டு ஸ்டடி மோர். சின்ன சின்ன பசங்களாம் பயங்கரமாக படிச்சுட்டு வருவானுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நேரில். அண்ட் அது மூலயமா தான் we will unleash உங்களோட ட்ரூ பொட்டென்ஷியல். தட் இஸ் வை ஐ wanted to let you know all about this exam. இந்த எக்ஸாம் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்கு, போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் பசங்களா. ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் MVSAT, இதான் MVSAT ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க். நீங்கள் ஃப்ரீயாகவே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். I hope all of you are clear with this. ஓகேவா? அண்ட் இப்போ சிலபஸ். சார் சிலபஸ் என்ன சார் பசங்களா? அதையும் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இந்த வீடியோ கீழே MVSAT சிலபஸ் அண்ட் ஃபார்மேட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சிலபஸ் அண்ட் ஃபார்மேட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ எல்லா கிளாஸுக்குமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ 7th 8th 9th 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 7th 8th 9th உங்களுக்கு வந்து மேத்ஸு சயின்ஸு மென்டல் எபிலிட்டி எல்லாருக்குமே 1 hour தான் எக்ஸாம். எக்ஸாம் எவ்வளோ நேரம்? MVSAT வெறும் 1 hour 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 7th standard 8th standard 9th standard வந்து மேத்ஸ் சயின்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி. மேத்ஸில் 20 questions, சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 25 questions, மென்டல் எபிலிட்டி 5 questions. அப்புறம் 10th standard அதே தான், மேத்ஸ் சயின்ஸ் மென்டல் எபிலிட்டி, மேத்ஸ் 20 questions, சயின்ஸ் 25 questions and mental ability 5 questions. புரியுதா? எவ்ரிபடி கிளியர்? எல்லாமே அப்ஜெக்டிவ், எல்லாமே ஆப்ஷன்ஸ். ABCD ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்க சூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா சொன்னீங்கன்னா +4, தப்பா சொன்னீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கெஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தப்பா சொன்னீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வரும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அப்புறம் 11th and 12th JEE ஆஸ்பரன்ஸ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் 10 கேள்வி, அவ்வளவுதான். 30 கேள்வி தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் 10 கேள்வி, 30 கேள்வி தான், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுவும் 1 hour எக்ஸாம். அண்ட் +4 ஃபார் கரெக்ட் மார்க், -1 ஃபார் ராங் ஆன்சர். நீட்டுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீட்டுக்கு வந்து 15 15 questions பிசிக்ஸ், 15 questions கெமிஸ்ட்ரி, 30 questions பயாலஜி. ஸோ இதான் நம்மளோட நீட் ஆஸ்பரன்ஸ்க்கு நம்மளோட எக்ஸாம் ஃபார் 11th and 12th. இதான் பசங்களா ஃபார்மேட். அண்ட் சிலபஸ் எல்லாமே நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். மென்டல் எபிலிட்டினா IQ ஆப்டிடியூட். இப்போ லாஜிக் யூஸ் பண்ணி யோசிக்கிறது, சீக்வன்ஸை முடிக்கிறது, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது என்ன வரும், அதான் மென்டல் எபிலிட்டி. அதான்
ஆப்டிடியூட். நீ யோசித்து உன் ஐக்யூ யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? தட்ஸ் இட். ஸோ இதான் 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஜேஇ சிலபஸ், அப்புறம் 11th 12th ஜேஇ, அப்புறம் 11th நீட், 12th நீட் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே எம்வி சாட் சிலபஸ் அந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். பசங்களா, நான் இதை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலடா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்காது. ஏன்னா யோசித்து பாடுறா, 7th 8th 9th 10thலாம் ஆல் இண்டியா எக்ஸாம் இவ்வளோ பேர் எழுதுறது அவ்வளோவா கிடையாது. முன்னாடி என்டிஎஸ்சி இருந்துச்சு, கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஆனால் இப்போ அதை தூக்கிட்டாங்க. முன்னாடி 11th and 12th கேவிபிஒய்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் 2 லட்சம் பேர் மேலே எழுதுறது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ டூ யோர் பெஸ்ட் பசங்களா. அண்ட் ஸ்பெஷல் சர்ப்ரைசஸ் ஆர் தேர். நான் சொன்னது போல யூ ஹேவ் சம் அமேசிங் கிஃப்ட்ஸ் டு வின். நீங்கள் டாப் ரேங்க் எடுத்தீங்கன்னா யூ கேன் வின் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், நம்மளோட வேதாந்து சிஇஓட ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாஸ். நீங்களாம் வருங்காலத்தில் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சார் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கண்டுபிடிக்க போகிறேன், அப்போது நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வேதாந்தோட சிஇஓ வம்சி சாரோட நீங்கள் மீட் பண்ணலாம் ஃபார் அன் ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாஸ் இஃப் யூ டாப் த எக்ஸாம். நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கிடைக்கலாம். வம்சி சாரோட ஆண்டர்பிரினர்ஷிப் மாஸ்டர் கிளாஸ், ஐஃபோன்ஸ் ஐபேட்ஸ் வின் பண்ணலாம், பிளே ஸ்டேஷன், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி பல கிஃப்ட்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஒர்க் ஃபார் இட் அண்ட் அச்சீவ் இட் பசங்களா. அண்ட் தமிழ்நாடு பசங்களுக்கு ஐ ஹாவ் சம் ஸ்பெஷல் ப்ரைஸ். யார் யாரெல்லாம் உங்கள் சிட்டி உங்கள் ஸ்டேட்டில் டாப்பராக வரீங்களோ நான் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன் ரிசல்ட் வந்த பிறகு. சூப்பரா? இது இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை சைட். நான் உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணி ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஒன் டே வித் யூ. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லா படித்து இஃப் யூ கெட் அ டாப் ரேங்க் தென் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. வி வில் ஸ்பெண்ட் அ டே. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஸோ நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிலபஸ் இந்த வீடியோ கீழே இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இன்னும் 1 month டைம் இருக்கு. இந்த எக்ஸாம்லாம் நெக்ஸ்ட் மந்த். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களோட மெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். ஓகே? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பசங்களா, லைக் ஐ செட், இது என்னோட வாழ்க்கையை மாற்றினுச்சு ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம். ஏன்னா முதல் ஆல் இண்டியா எக்ஸாமில் என்னோட ரேங்க் ரொம்ப ரொம்ப மட்டமான ரேங்க். ஐ காட் அ ரொம்ப கேவலமான ரேங்க். பட் அதுலேருந்து ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ அதே மாதிரி நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் எவ்ரிபடி கேன் அப்ளை. இது வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லை, எல்லாருமே. நீங்கள் எங்கே படித்தாலும், நீங்கள் எந்த ஸ்கூலில் இருந்தாலும், எந்த போர்டில் இருந்தாலும், ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, யாருனாலும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ ஒர்க் ஹார்ட். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின்ஸ். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே? ஆல் த வெரி பெஸ்ட். லவ் யூ ஆல். See you in the next one. Bye-bye.